வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்சி 2014 பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸில் பிடியில் கேட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவில் ஆன்சர் வேல்யூ கொடுக்கல, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த கொஸ்டினுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல இஜெட் ஈக்குவல் டு வேல்யூ எழுதியாச்சு. இதை சிம்பிளை பண்ணுங்க. 6 இன்ட்டு எக்ஸ் கியூபு ஒய் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்னா மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்னா மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இஜெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இஜெட் ஒய் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே மாதிரி இஜெட் எக்ஸ் என்னன்னா இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? மாதிரி அதோட வெளியில் கண்டுபிடிக்கலாம். அதாவது இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஸ் பண்ண ஆகும் 18 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும். செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் 4 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் வந்துடும். தேர்ட் டேர்மை டிஃபரன்ஸ் பண்ணோம்னா மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு மூணுலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்குது. காமனாக எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்கும், 18 மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து ஈக்குவல் டு 0 ஒவ்வொரு டேர்மும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்து திருப்பி எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 18 மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 4x + 3y ஈக்குவல் டு 18 வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஜெட் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இஜெட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும் 12 எக்ஸ் கியூப் ஒய்னு வந்துடும். செகண்ட் டேர்ம் என்ன ஆகுதுன்னா 2 மைனஸ் 2 எக்ஸ் பவர் 4 ஒய்னு வந்துடும். தேர்ட் டேர்ம் என்ன வரும்னா மைனஸ் 3 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை ஈக்குவல் டு 0க்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னா, இதில் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் இருக்குது. காமனாக வெளில எடுத்துட்டோம். 12 மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0னா ஆன்சர் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அடுத்தது 12 மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ங்கிறது கம்பேர் பண்ணோம்னா 2x + 3y ஈக்குவல் டு 12ன்னு வந்துடும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே சம் வேல்யூஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 வேல்யூஸ் வருது. அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அது இருக்காது. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் தான் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ஃபோர் அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு ரெண்டுமே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஆகும் 2x ஈக்குவல் டு 6ன்னு வந்து திருப்பி x ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூ 3 வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இருக்குது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆகும் 6 + 3y ஈக்குவல் டு 12 வந்துடும். இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னன்னா 3,2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எது எக்ஸ்ட்ரீமாக வருதோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 3,2க்கு தான் வரும். அது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.